என்ன திடீர்னு வாடா தம்பி கோயிலுக்குன்னா வந்தவன ஒரு மஞ்சள் புடவை வாங்கி கட்டிக்கிட்டு குளத்துல நிறைய பாலை ரப்பிக்கிட்டு இப்படி கூட்டத்தோட கூட்டமா பக்தி பரவசமா வர்றீங்க. என்ன நேர்த்தி கிடையாது. அட கூறு கட்டவனே என் கூட பிறந்து இப்படி கூறலாம பேசுறிய. உன் மாமன் குணம் தெரியாதா? அவர் கோவம் குறையணும், நல்ல குணமானவரா மாறணும் தான் நானும் உன் மருமகளும் இப்படி பால் குடத்தை தூக்கிட்டு அலையிறோம். யாரு? உன் புருஷன். ஏன் மச்சான் அந்த எம்டனா? தெரியாம அவன் புருஷனுக்கு எம்டன்னு பேர் வச்சிருக்கேன். அந்த ஆளு நம்மள படுத்துற பாட்டுக்கு தினம் தூக்கி போட்டு மிதிப்பியா கோவை சொல்ற மாதிரி. என்னடா புருஷனை உதைக்க சொல்ற? இந்த குடத்தாலே மண்டை உடைச்சிருவேன். இது அங்க செய்ய சொன்னா என்கிட்ட செய்யறேன்டா நீ. ஆமா, இத நான் அங்க செஞ்சேன்னா வீட்டுல எல்லாரும் மண்டையும் சதுர் தேங்காவை அவர் உடைச்சிருவாரு. அப்ப இந்த பால் வடியில மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே திரி. நல்ல அக்கா. என்ன பண்றது? புருஷனாச்சே. எல்லாரும் ஜாமி வந்து திங்கு திங்குன்னு ஆடிட்டு வர்றாங்க, நீ மட்டும் சைலண்டா வர்ற எப்படிக்கா? அதுக்காக நடிக்க விட முடியும். அதுவா வந்தாதான் பாக்குறவங்க நம்புவாங்க. அப்ப மச்சான் எம்டி வந்தா அதுவா வந்துரும்ல. டேய் கரிநாக்கு வச்சிட்டு சும்மா இருடா, பழிச்சிர போகுது. என்னடா என்னடா மச்சான் உண்மையில விட்டா அங்க வாரு. கிளம்பிடுமா? ஏய் வாங்க வாங்கல. மச்சான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களா மச்சான்? டேய் கடை விட்டு என்ன பண்ற? இல்ல மச்சான், அக்கா பால் கூட எடுக்கணும்னுச்சு. ஆங்காரமா ஆடி வரப்ப கீழே வந்து அடிச்சணும். ஏய் சாமியை கும்பிடணும்னா வீட்டுல உட்காந்து கும்பிடு, கோயிலுக்கெல்லாம் வராதுன்னு சொன்னல. பிரசரை வச்சுக்கிட்டு வெறும் வயிற்றோட சுத்திக்கிட்டு ஏண்டி படிச்ச பொண்ணு நீ? என்னடி கோலம் இது? வயசுக்கு வந்த பொண்ணை தண்ணி ஊத்தி வீதி வீதியா ஊர்வலம் கூட்டு வரீங்க. ஏய் பெருசு, நீ எதுக்கெல்லாம் உடந்தையா? என்ன பெற்றதே சரியில்லைன்னும் போது 40 தான் சரியா இருக்கும் போது ஒத்துக்கிட்டு போங்க மச்சான். கடைக்கு வந்து சேரும்னு பாத்துக்கிறேன். பால் கூட பாதியில நின்னு போயிருங்க. ஆட முடிச்சிட்டா வாங்களே. அத போய் அவன் அவருக்கு பிரஷர் ஏறிற போது பாத்து. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. மச்சான் நீங்க ஸ்கூட்டர் நல்லா ஓட்டுங்க. எங்க கத்துக்கிட்டீங்க? என்ன பதிலே காணா? ஆத்தி பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு என்னென்ன கச்சேரியோ? எனக்கு கிருஷ்ணா எங்க? அதுங்க காலேஜில் ஏதோ பரிசு தர்றாங்களா, அதை வாங்குறதுக்காக போயிருக்காரு. எனத்த வீட்டு முடிச்சா எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. எங்க இருந்தா வந்து சேர்றீங்க? நீ உங்க காலம் பால் கொண்டு எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா சுத்துறீங்க. அவன கடையை விட்டு காலேஜுக்கு போறான். இப்படி ஆளாளுக்கு போனா கடை எப்படா நடக்கும்? எப்படா திம்பிங்க? அது எடு. இது கேக்குறாரு. அந்த ஊத ஃபைல் ஏன் கணக்கு? இது இன்னைக்கு ஆடிட்டர் வீட்டுக்கு போகணும்ல. இதை விட்டு எப்படி அவன் போனான் காலேஜுக்கு? அவன் காலேஜ் போய் என்ன மச்சான் கடையில வச்சு அவன் அசிங்கப்படுத்துறது பத்தாதா? காலேஜ்ல வேற வச்சு படுத்தணுமா? அவன் ஏதோ மறந்துருப்பான் மச்சான். கொண்டாங்க நாங்க கொடுத்துறேன். அவன் வேலையை அவன் தானே செய்யணும். பொறுப்பத்த ஆளுங்களை வச்சு கடையை எப்படி நடக்கும்? டேய் முதல்ல நிப்படா கடை விட்டு. என்ன மச்சான் என்ன இதுக்கு வெளியே போய் சொல்றீங்க? வீண் பேச்செல்லாம் பேசு. ஏய் கணக்கு, நான் வரும்போது அவன் இங்க இருக்க கூடாது. ஏன்னா உங்களை டேய் கிளம்புடா. ஹலோ மச்சான் ஒரு நிமிஷம். நீங்க இருக்கும்போது நான் வெளியே போயிடுறேன். அப்பதான் என் தன்மானத்துக்கு இழுக்கு இல்லாம இருக்கும். ஓ சொல்லிட்டு ஏன் கூப்பிடுறீங்க? உன்னை வர சொல்றதுக்குலடா. திரும்பி வந்த காலை உடைச்சு போட்டுருவேன். படா வந்தா தானே ஓடிப்பிய. பின்வாங்க என்னடா கூப்பிட நிக்காம போயிட்டே இருக்க? நீங்களும் நிக்கல நானும் நிக்கல. எங்க போனா உங்களுக்கு? நான் அதான் வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? நான் என்ன புறம் போக்கா? எங்களுக்கு சொந்த வந்தா ஊரு உறவு சாதி சனம் பெத்தவங்க பிறந்தவங்க ரதா கெச்ச எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல வந்த மச்சான். கோஷம் ஒத்துக்கிட்டு வருதோ? நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க. அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு நக்கிறவங்க. எங்களுக்கு ரோச கொடுக்குற மாட்டாங்க இருக்கும். உப்பு ஊறுகா நான் கொடுத்தது. அதுல முக்காவாசி காசு எங்கது? எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க. சரி ரொம்ப பேசாத. ராம்நாடு போய் நம்ம வாடிக்க வண்டியில மிளகாரோட எடுத்துட்டு வந்துரு. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் பேசலாம் வேஸ்டா போச்சுல்ல. சரி பாப்பா. பணம் கொடுக்காம எங்க போறது? பணத்தை கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு இறக்கி விட்டு போங்க. என்னமா? ஐயோ எருமை ஏன்டா இப்படி கத்துற? பாரு ஏக்கா யாரோ ஒருத்தி தூக்கணுமே. நீ கண்ணு மணிலாம் பிதுங்கி நாக்கு தொங்குற மாதிரி கனவு கண்டக்கா. மேற்கொண்டு என்னை வேற வாவான்னு கூப்பிடுறா. நல்லவேளை கரெக்டா நீ வந்து என்னை காப்பாத்துற. ஐயோ உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் தேவையில்லாம இப்படி கெட்ட கனவா காண்ற. இங்க பாரு, நாளைக்கு காலையில எம்ட மதுரை போறாராம். அந்த நேரம் பார்த்து நானும் கிருஷ்ணனு போய் அப்பாவை பார்த்துட்டு வரட்டுமா? அருமையான ஐடியாக்கா, அருமையான ஐடியா.
என்னடா இவன் இப்படி இருக்கான்? அக்கா அவன் ஆவி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு. டேய் டேய் மா பஸ் போயிட்டு எம்டி வந்துருவாரு. நம்ம ஸ்கூட்டர்ல போயிட்டு ஷார்ட்ல சீக்கிரம் வந்துடலாம். கரெக்ட். ஆமா இந்த பாரு இந்த சாப்பாடுலாம் கொட்டிடுச்சே, இன்னொரு பிளேட் கொண்டாட்டுமா? எனக்கு வேண்டாமா, மாமாவே கொட்டிக்க சொல்லு. யாரோ ஒருத்தர் கொட்டிக்கிட்டே சீக்கிரம் வேலையை முடிங்க. நான் சாப்பிடுறேன். படுத்து எந்திரிங்கடா, காலைல சீக்கிரம் போகணும். வர்றா. இங்க வாடா, இங்க வாடா. பயங்கரமான ஆள்றா நீ. தாத்தாவை போய் பாக்குற சாக்குல ஜனனிய பார்க்க போறியாக்கு? இல்ல ஆவி மத்த நேரமெல்லாம் மாப்பிள்ளையா இருக்கான். சோறு சாப்பிட்றப்ப மட்டும் எம்ட்ட நான் மாறிறானே. அது சரி, அவன் மகன் தானே இவன். டே கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் மதுரைக்கு போறேன். கருப்பட்டி கடையை திறந்துருப்பான். டீ தூள் ஆகி போச்சு. 7 மலை ஏஜென்சிக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. சரியா? அங்க எங்க சுத்தாத, சொன்ன வேலையை செய். செல்வி, செல்வி, ஐயோ பாட்டி எம்டி வந்துட்டேன். வண்டிதா வா, கதவு தர. என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அம்மா கிட்ட கைது ஒண்ணு வாங்க வரேன்ட்டேன். எங்க வா? அம்மா வெளியில போயிருக்குப்பா. எங்க போயிருக்காவா? கடைக்கு. எந்த கடைக்கு? நம்ம கடைக்கு தான்ப்பா. நம்ம கடைக்கு எதுக்கு போனோம்? மளிகை சாமான் வாங்குறதுக்கு. அதான் வர வர வீட்டு தேடி கூட்டுறீங்க. அண்ணன் எடுத்துட்டு போயிருக்கு. ஓ, நான் இல்லாத நேரத்துல மைனஸ் கூட்டு எடுத்துட்டு. ஐயோ அது இல்லப்பா, அண்ணா அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கு. அம்மாவை கூட்டிட்டு எங்க போனா? நம்ம கடைக்கு தான். நம்ம கடைக்கு எதுக்கு போனா? என்ன நீ? டேய் வண்டி கடைக்கு விடுறா. ஐயோ அத்தை மயக்கம் போட்டுருச்சு. எம்டன் தெரிஞ்ச என்ன ஆகும்? எம்டி வந்துட்டானடா. ஐயோ செல்வி, உன் புருஷனுக்கு பிடிச்ச ஊறுகாய் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியம். செல்வி செல்வி ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம் எடுத்துட்டு போய். ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம். உடல் உடம்பெல்லாம் குழிப்பணியாரம் ஆயிடுடா. இத்தனை வயசு எப்படியாவது சமாளிக்கலாம். எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்ண? சரி மச்சான் மச்சான். டேய் எங்கடா அவங்க? யார் மச்சான்? உங்க அக்கா அக்கா கோயிலுக்கு போயிருக்கு. எந்த கோயிலுக்கு? குன்னக்குடி கோயிலுக்கு. சரி வா. நான் எதுக்கு? வாடா வாடா. பாலையில நிக்காத பயமில்ல. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோம்? ஹலோ திருமலை ஸ்டோர்ஸ். கிருஷ்ண பேசுறேன். எம்டன் வந்தாரா? வந்துட்டாரு. வந்துட்டு குன்னக்குடிக்கு போயிருக்காரு. குன்னக்குடியா? எதுக்கு? உங்களை தேடித்தான். எங்களை தேடி குன்னக்குடி போனோம். உன் மாமன் தான் அப்படி சொன்னான். மாமாவா? அவருக்கு அப்படி சொன்னாரு? அவன் அப்படித்தான் சொல்லி என்னத்தையோ சமாளிச்சான். அவனையும் கூட்டிட்டு தான் குன்னக்குடிக்கே போயிருக்காரு. நீங்களும் பேசாம கிளம்பி குன்னக்குடிக்கே போங்க. குடும்பத்தோட குன்னக்குடிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணா புண்ணியம் தானே. போ அப்படி நிக்காம வேகமா போயிட்டு நிறுத்துறேன். வாடா மேல போய் பாப்போம். நான் ஆட்டோவை பாத்துக்கிறேன், நீங்க போங்க மச்சான். ஏய் வாடா மச்சான், நீங்க போய் மேல தருங்க. நான் கீழே தடிக்கிட்டு இருக்கேன். வந்தா பிடிச்சி வைப்பேன்ல. ஏண்ணே மச்சான் கூட மலை ஏறினா புண்ணியம் தானே, போக வேண்டியதானே? அவர் இப்ப மலை ஏறலையா, இப்போதைக்கு படி ஏறாரு. நீ இறங்கி வந்து மலை ஏறுவார் பாரு. தம்பி நிக்கிற வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. நிறுத்துறா. இந்த வண்டி எடுத்து படியா. மாமா எங்கடா? மாமா மலைக்கு போயிட்டாரு. அவர் வரவங்க நல்லவங்க, நீங்க வந்தீங்க. இனிமேல் பயம் இல்ல. இது பயம் இல்லையா? சாமி மேல இருக்கும்போது கீழே வந்து எந்த சாமி கும்பிட்டீங்க என்ன சொல்றது? அச்சோ, அது வேற இருக்கா? அப்ப இன்னைக்கு கோயில் வாசல்ல 3 பேருக்கு சிதறதுங்க. டேய் விளையாடாதடா, அதர வழி சொல்லுடா. என்ன வந்த வழியா போக வேண்டியதா? குத்துவேன். நானே பதறி போயிருக்கேன். நீ சொல்லுடா. ஐயோ, 2 பேரும் மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. என்னாச்சு? பைத்தியமே பிடிச்சிருச்சா? என்னமா செய்யற? தண்ணி எடுத்து ஊத்துறா.
எதுக்குமா? தள்ளு 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 எம்மா. ஐயோ, எங்க அக்காளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. என்னம்மா? ஐயோ, நட்டலோட ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற பாதையில உருண்டுகிட்டு கிடக்கு. ஐயோ ஐயோ, பயத்துல எங்க அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. அட எருமைகளா, உங்க மாமாவை ஏமாத்துறதுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவோட அறிவை? நீங்களும் தான் இருக்கீங்க கூட பிறந்த. ஆமா, பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா. கொலாடியில ஒண்ணு என்ன பண்ண, கோயில் வாசல்ல போயில உருளணும். என்ன ஓ மாமா? வா 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 வா, சீக்கிரமா. என்னாச்சு? பூசு பூசு சாபாசு, இங்க இருந்து உருளுங்க. அரோகரா அரோகரா அரோகரா. மச்சான் வந்துட்டாரு. அப்படியே மயக்கம் மட்டுமே நீ எந்திரிச்சு நில்லு. எந்திரிச்சு மெல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணு மெல்ல. மச்சான், அக்கா நிலைமைய பாத்தீங்களா? ஏய், என்னடா கூத்துது? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? எனக்கு என்ன? ஆமாங்க, ஜோசியக்கார உங்களுக்கு கிரக சரியில்லையா, அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்துல அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா. அதுக்காக காலையில இன்னைக்கு நேரமே நானும் கிருஷ்ணனும் அப்படியே ஊருக்கு போயிட்டு. ஊருக்கா? ஏன் மச்சான் அதட்டி கேக்குறீங்க? நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி மயங்கி விழுது. செல்வி, என்னன்னு தெரியல. செல்வி, செல்வி, என் அறிவு கட்டணும். அவளுக்கு பிரஷர்னு தெரியாது. என் கரகம் சரியில்லைன்னா அவளை சுத்த விட்டா என் கரகம் சரியாயிடுமா? அடிச்சேன் நான். இப்ப என்ன சாமிடா வந்து வைத்தியம் பார்க்கும்? தூக்குடா தூக்குடா அவளை. தூக்குப்பா, அம்மாவை தூக்குப்பா, தூக்குப்பா. ஏய், அக்கா, அக்கா. அண்ணே அண்ணே, சரி வராது அண்ணே. போன மாசமா நீங்க சொன்னீங்க. இப்போ போதும் போதும், ஓவர் ஆக்ட் பண்ணாத. உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அடக்கி வாசி. நான் அப்படிலாம் சொல்லணே. சரி பாப்போம். தேய்ச்சி முடிச்சாச்சா? வயசு ஏற ஏற அறிவு வளரணும். என்னை பெத்தவளை சாமி வந்து கனவுல சொல்லிச்சா என்னை வந்து சுத்தி பொருள் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போய் நீ சொல்ல வேணாமா? இப்ப யாரோட புண்ணாய் கிடக்குது? 2 பேரும் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கானுங்க. அதான் தூண்லயே இருக்கு துருமலையே இருக்குன்னு சொல்றீங்கல்ல. வீட்டுல எவ்வளவு தூண் இருக்கு, ஆளுக்கு ஒருத்தன கும்பிட வேண்டியது தானே. கோயிலுக்கு போறாளாம், கோயிலுக்கு. சரி, நீ எதை நினைச்சு போறண்டியோ அது நடந்துச்சா? நடக்காம இல்ல, அக்கா நினைச்ச மாதிரி அங்க பிரச்சனை நடந்துச்சு, அதை சொல்ல வந்தேன். ஏய், உங்க அக்காளுக்கு வக்காலத்தை வாங்கறத விட்டுட்டு நைட்டு பஸ் பிடிச்சா காலையில கும்பலிக்கு போயிடலாம். போயிடலாம். இந்த ஏஜென்ட் பயில்கிட்ட போகாம நேரம் எஸ்டேட்டுக்கு போய் மிளகு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடு. பண்ணிடலாம். கொள்முதல் பண்ண கையோட பஸ் ஏறினா நைட் இங்க வந்துடலாம். ஏய், என்னடா சொல்றதுக்கெல்லாம் ராகம் பாரு. நான் நக்கலா? நான் ஒண்ணு ராகம் பாடல. நீங்க என்ன இவ்வளவு நேரம் சுத்தியோட ராகம் பாடுறீங்க. அதான் நான் ஊருக்கு புறப்பட்டல, மறுபடியும் இப்படி பாட்டா பாடிக்கிருந்தா எல்லாம் உன் தலையெழுத்து. நல்ல வேளை நானும் பொட்ட பிள்ளைய பிறந்து இங்க வாக்கப்படல. பிறந்திருந்தா என்னையும் படாத பாடுபடுத்தி இருப்பாங்க. மாமா போறப்ப எடுத்துட்டு போறேன்டா. 10வது நீ வேறையா? புறப்பட்டாச்சு. ஏய் சித்தப்பாடா. அப்பா, என் தெய்வமே எங்க போச்சு? என்னை விட்டு எப்படி போச்சு? இந்த அப்பாவை விட்டு எப்படிப்பா போனீங்க? அப்பப்பா, தூக்கத்துல கிடந்தா தூக்கி வச்சு கொஞ்சம் வைக்கல. அக்கா, அப்பா எங்க? அக்கா, அப்பா எங்க? அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? அட சண்டாளைங்களா, பெத்த பிள்ளை நான் வராம எப்படா கொண்டு போனீங்க? விட மாட்டேன்டா. டேய், சுப்ரீம் கோர்ட் போய் அது உங்க மேல கேஸ் போடுவேன்டா. விட மாட்டேன்டா. ஏய், எல்லா மரியாதையும் ஒழுங்கா தான் பண்ணிருக்கு. வேண்டாம் கத்துற. எது கத்துறனா? ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பனை காணான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. இது உங்க வீடு இல்ல, என் வீடு. நல்லா நான் வச்சுக்கங்க. உசுர கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், பேசாம வேடிக்கை பாப்பீங்களா? யாரை கேட்டியா கத்துறீங்க? அப்பா 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 அப்பா, என்னடா மாமா ஓமா? உங்க அப்பா மாதிரிலடா எங்க அப்பா. எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு
வேடிக்கை பாப்பாண்டா. இடையில வந்துகிட்டு ஏன் கத்துறேன்னு கேட்க மாட்டாடா எங்க அப்பே. உங்ககிட்ட பேசலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா அடிக்க வர்றாங்கப்பா. நீ இல்லாத ஆளாளுக்கு கைய ஓக்குறாங்களே. இவங்களை எப்படி சமாளிப்ப? என்னடா நீ 5 வருஷமா படுக்கையில கிடந்த உடம்புடா. நீ வர்ற வரையும் பாடி தாங்காது. நீ வர்ற தகவல் எங்களுக்கு தெரியல. அதான் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்களே முடிச்சோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போய் புதைச்சதை தோண்டியாவது எங்க அப்பாவை தூக்கி பார்க்காம வரமாட்டேன். புதைக்கலையா, எரிச்சிட்டோம். எரிச்சிட்டீங்களா? அட படுவாவிகளா! சூடா காப்பி குடிச்சா கூட தாங்க மாட்டாரடா. அவர் மேல நெருப்பள்ளி கொட்டி இருக்கிறடா. உருப்படுவீங்களா நீங்க? என் சந்தன கட்டை எரிச்சிட்டீங்களா? அப்பா அப்பா என் தெய்வமே தெய்வமே. அப்பா இந்த திண்ணையில கலையா கிடப்பேப்பா போயிட்டேப்பா. அப்பா ஐயோ சுடுகாடு எங்கிட்டு இருக்கு தெரியலையே. ஐயோ முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும் பாக்கி. அது தெரியா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது. தெய்வமே என் தெய்வமே என் தெய்வம் எங்க இருக்கு? என் தெய்வம் அப்பா 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 உன் பாட்டுக்கு போயிட்டியப்பா. அப்பா அப்பா வெள்ளையும் சொல்லியமா திருவியப்பா. அப்ப வெந்து போய் வெள்ளை வெள்ளையரு கிடக்கேப்பா. என்ன ஐயா எங்க அப்பாயா எங்க அப்பாயா நான் வெளியூர் போன நேரம் பார்த்து செத்து போயிட்டாரியா. எங்க அண்ணங்காரங்களா எனக்கு தெரியாம கொண்டாந்து எரிச்சுட்டாங்க. முகத்தை பார்க்கலான்னு வந்து பஸ்மமாய் கிடக்குறாரியா. இப்படி செல்லகண்ணு மகனா சாமி மூதேவி உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கேயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. அம்மா 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 என்னம்மா அம்மாச்சி கூப்பிடுங்க. அம்மாச்சி ஆறா கூப்பிட்டா மாப்பிள. உடலை பிரட்டி பட்டி வலிக்குது. வகுத்துக்குள்ள கடமுட கடமுடன்னு ஒரே கலாட்டாவா இருக்குடா ஐயா. இதுக்குதான் கண்டதை பண்ணி மாதிரி மேயக்கூடாதுங்கிறது. மாப்பிள ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அப்படி காத்தோட்டமா அம்மா பக்கம் போய் குத்த வச்சோம்னா கல 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 அப்படியே குதூகலமா இருக்கு மாப்பிள. கொஞ்சம் கூட வர்றியா? எனக்கு வரல. எனக்கு வருதுடா மாப்பிள. உங்களுக்கு வருது, நீங்க போயிட்டு வர வேண்டியதானே? நான் மட்டும் போவா மாப்பிள? எனக்கு பயமா இருக்கு மாப்பிள. கொஞ்சம் கூட வா மாப்பிள. எனக்கு வரல மாமா, நான் வரல. டேய் டேய் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை நான் உன்னைய கூட்டி போயிருக்கேன். இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டு இல்ல. மாமாவை ஒரே ஒரு தடவை கூட்டி போடா மாப்பிள. அது அறியாத வயசு, இது அறிஞ்ச வயசு. ஆமா சொரிஞ்ச வயசு. கூட்டிட்டு போடா மாமாவை. டேய் என்னடா ஏதோ வளையல் சத்தம் கேக்குது? இதுக்கு தான் ராத்திரியில வேணாங்கிறது. அது அலையுது பாத்தீங்களா? அலையுதா? என்ன அலையுது? அதான் மாமா இந்த மோகினி பிசாசும்பாங்களே அந்த கழுதைங்க. மோகினி பிசாசா? அது ஏன்டா அங்கிட்டு அலையுது? அதுங்க அவங்க லவரை தேடி அலையுதுங்க. அதுகளுக்கு லவ்வர்லாம் இருக்குமா? அதான் மாமா இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் குறுக்க கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அம்மா இப்படியே அடிச்சு கொள்ளும். அடிக்குமா? என்னடா மறுபடியும் கேக்குது? கேக்குதுல்ல? ஆமாப்பா. இப்ப கமாக்கு போவோம். நான் வரலப்பா, நான் வரல சாமி. நீ மூடிட்டு படுங்க. முடிக்கிறேன், முடித்தான் படுப்பேன்ப்பா, முடித்தான் படுப்பேன். ஐயோ கொலு சத்தமா கேக்குது. ஏடா போயிருந்தேன்? ஐயோ 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 அம்மாச்சி என்னாச்சு உங்களுக்கு? நான் வானத்தை கட்டி எல்லாம் மயில எழுதி வச்சேன். அந்த மாடை இருக்கையில மயில் போன மாய. இப்ப எதுக்கு ஒப்பாரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பா நினைச்சு தாண்டா அழுதுட்டு. அவர் தான் மண்டையை போட்டாரு. ஓயாமல தான் வந்துருவாரா? அட போனதான் போனாங்க. என் பொட்டின் கொண்டு எனக்கு போய் தெரியாம எங்க அப்பனை கொண்டு போயிருக்காங்க. அந்த கடுப்புல இருக்கான்னு இப்ப. அதை ஏன் கேக்குற? கொண்டாட போனாங்க, கூத்தாடி கொண்டாடி சந்தோஷமா எல்லாம் கொண்டு போனாங்க. அதை வேற செஞ்சிருக்காங்களா? அப்படித்தாண்டா செஞ்சுட்டாங்க. அழுகாதுங்க பாட்டி. சரி சரி ஆம்பளை எல்லாரும் கிளம்புங்க. காடாத்த போய் பால் வச்சு நம்ம ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்கு? நாங்க தான் இருக்கோம்ல, போகல. கூட்டி போ. சும்மா இருடா, நீ வேற திட்டிட்டு. ரொம்ப அழுது. மாமா போல. என்ன பண்றீங்க? அட அண்ணா வந்துருச்சு. ஏய் யார் இந்த பசங்க இங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டு பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கரெக்டா எல்லாரும் காடாத்த போனதுக்கு அப்புறம் வந்திருக்கேன்.
நான் எல்லாரும் போனதை நின்று பார்த்துட்டு தானே வரேன். நின்னா ஆ, நின்னா இல்ல ஒளிஞ்சு நின்னா? ஒளிஞ்சு நின்று தான். அதானே பார்த்தேன். எம்டம் அவனுக்கு ஏது இவ்வளவு தைரியம்னு. ஆமா, இவ பெரிய ஜான்சி ராணி. என்னம்மாச்சு, உன் பேத்தி என்ன அடிக்கடி காலை வரைக்கிட்டே இருக்கா? என்னம்மாச்சு டல்லா இருக்கீங்க? எப்பவும் வயசான மோனலிசா மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ என்னாச்சு? டேய் சும்மா இருடா. அம்மாச்சி தாத்தாவை பத்தி நினைச்சு இவ்வளவு நேரம் ஒரே அழுக. அட என்னம்மாச்சு நீங்க? தாத்தாக்கு என்ன குறை? அவர் வயசுக்கு நல்லபடியாக தானே போய் சேர்ந்தாரு. தோ சாவு வீடு மாதிரி இருந்துச்சு, கல்யாண வீடு மாதிரி சந்தோஷமா தானே இருந்துச்சு. டேய் டேய் வாயை மூடு, அதான் பிரச்சனையே. பெரியவங்களானாலே பெரிய பிரச்சனை தான். தோ அந்த குழந்தைங்கள பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க இல்லை? சின்ன வயசுல நாமும் சந்தோஷமா ஜாலியாக தான் இருந்தோம். என்ன பண்றது, வயசாக வயசாக என்ன நடக்குமோங்கிற கவலையும் பயமும் சேர்ந்து வந்துடுது. சில விஷயங்களுக்கு பயந்தானே ஆகணும். ஏன் இப்ப கூட நம்மளும் குழந்தைங்களா மாறிடலாம். இதான மந்திரமா? அதெல்லாம் இல்ல, குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் கண்ணாமூச்சி விளையாடலாம். நல்லா இருக்கே, நான் ரெடி. நானும் ரெடி. நிப்பாட்டுங்க. அறிவில்லை உங்களுக்கு? சோகமான வீட்டுல என்ன விளையாட்டு? 7 கழுத வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? விளையாட நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? மரியாதையா என்னையும் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஆட்டையை கழிச்சு முடியும். ஆமா ஓகே ஜூட். கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்த மாமா. ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்சா 10 புள்ள கண்ணாமூச்சி ஆரம்பிச்சாடா அது? அது சரி, பெருசுங்களும் அந்த ஆட்டத்துல சேர்த்தியா? அப்புறம் உங்க சொல்லி என்ன? ஏண்டா இழவு எடுத்து கொண்டு போய் எரிச்ச இடத்துல இன்னும் ஈரம் கையில, அதுக்குள்ள இந்த கூத்தா? அப்ப கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பீங்களா? நான் செத்தாலும் இதே கூத்து தான். ஏண்டா ஆடு வெள்ள கூத்தே. சபா, நல்ல மச்சான்டா. இந்த ஆளுக்கு எங்க அக்கா வாக்கப்பட்டு சீரழிறா, நான் வாக்கப்படாமையே சீரழிறனே. ஒரு பொண்ணை கொடுத்து என்னை இலவசமா அனுப்பி வடிக்க பாக்குறாங்களே.